மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்த அந்த தேவனை நாம் மகிழ்வுடன் தொழுதிட வேண்டும். இந்த நாளிலும் இந்த எல்லா கன மகிமை துதியும் அவர் ஒருவருக்கே தான். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் இந்த கன மகிமைக்கு உரியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை புகழ வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படணும். இந்த தேவனை நம்ம ஆராதிக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
துயாதி தூயவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதியின் படுக்கையிலும் மற்றும் நெருக்கத்தின் நேரத்திலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை பாடின பாடல்கள் போல ஆண்டவரை கர்த்தாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. எல்லா கன மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, கோடான கோடி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் சுகத்தோடு பலத்தோடு நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிசாசின் கிரியைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு துணையாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த நாளில் தியானிக்கிற இந்த வசனங்களை என் தேவன் நீர் ஆண்டவர் அங்கீகரிக்கும்படியாக கூட உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் தேவன் நீர் ஆண்டவர் அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க, எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அலங்காரம் என்ற தொடர்ச்சி அதை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், அது சில காரியங்கள் சில விபரீதமாக இருக்கிறது. அதை குறித்து அதை பெண்கள் கூட்டத்தில் பேச வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆகையினாலே இதை கொஞ்சம் நாம் சற்று பிறகு அதை நாம் தியானிக்கலாம் என்று இருக்கிறோம். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு தியானிக்கின்ற தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மை தேவனின் தன்மை. அதாவது இன்றைக்கு நம்மளை அழைத்த தேவன் எவ்வளவு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு எகிப்திலிருந்து அழைத்ததும் சரி, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்திலிருந்து அழைத்ததும் சரி, இந்த ரெண்டு காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், எகிப்து தேசத்திலிருந்து அழைத்ததும் மிகப்பெரிய அற்புதம். அதே போல நம் பாவ வாழ்க்கையிலிருந்து அழைத்ததும் மிகப்பெரிய அற்புதம். இங்கே ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த உபாகமத்தில் 1 - 9 வரையில் நான் வாசிக்கிறேன். அதை நீங்கள் கவனிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளில் பாருங்க, உபாகமம் 7வது அதிகாரம் 1 - 9 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீ சுத்திகரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். இந்த சவுல் அப்படி பண்ணிட்டாரு. சில காரியங்கள் இன்றைக்கி இஸ்ரவேல் மக்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணமே அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், 4வது வசனம், என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விளக்க பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்களுடைய சிலைகளை தகர்த்து அவர்களை தோப்புகளை வெட்டி அவர்களை விக்கிரகங்களுக்கு அக்கினியினால் எரித்து போட வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களில் கொஞ்சமாயிருந்தீர்கள். 8வது வசனம், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்று அதன் ராஜாவாகிய பார்வோன் கையினின்று உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால், இங்கே சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன சொல்கிறார் பாருங்க, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மக்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். எதற்காக?
என் மகிமையை வேறு ஒருவனுக்கு கொடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய மகிமையை வேறு ஒருவருக்கே கொடு. இன்றைய நாளில பாடல் பாடுகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்று சொல்லி, அந்த மகிமை மாட்சிமை நிறைந்தவர் அவருடைய மகிமை வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிசாசினுடைய தந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை போல அவன் வேஷமிட்டு வருகிறவன், ஒளியின் தூதனை போல வந்து அதை பலருக்கு உதவி செய்கிறது போல காட்டிக்கொள்வான். இந்த நாளிலும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் எப்படிங்க எகிப்திலிருந்து அந்த மக்களை நடத்தி கொண்டு வந்த விதம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நெருக்கப்படுகிற சூழ்நிலை, பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய படை, முன்னாடி பார்த்தா செங்கடல். எப்படிங்க அங்கிருந்து விடுதலை ஆக முடியும்? அதனாலதான் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும், யாருமே அவரை மதிக்காத சூழ்நிலையிலும், யாருமே அவரோடு கூட உறவாடாத சூழ்நிலையிலும், எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையிலும், மரண தருவாயில இருந்து கூட சரி, அந்த நெருக்கப்படுகிற சூழ்நிலை வரும்பொழுது தேவன் செங்கடலை பிளக்க செய்தது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. இந்த நாளிலும் அவ்வளவு பெரிய தேவன் அவர். இதை நம்ம வாசித்ததுல நம்ம பார்த்து கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நமக்குள்ளே ஏதாவது இருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கவில்லை, சில நோய்கள் நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்மிடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டை இருக்கும் பொழுது அதை நம்மை வந்து ஒட்டி கொள்கிறது. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, சூழ்நிலைகள் எதிர்ப்பா இருக்கும் பொழுது பாருங்க, அந்த எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை எப்படி கூட்டிக் கொண்டு வந்தார். அந்த தேவன் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் தருவேன் என்று சொன்னார். உண்மையுள்ள தேவன். அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ? அவர் சொல்லியும் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகையினால இந்த நாளில நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தேவன் நம்மளை அற்புதமாய் நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் கேட்பதெல்லாம் என்ன? அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை புகழ வேண்டும். அவருடைய மகிமையை நம்ம வேறு ஒருவருக்கும் கொடுக்க கூடாது. எவ்வளவு அற்புதமா நடத்தி கொண்டு வந்தாரு. இன்றைக்கு நடப்பது போலதான் அன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் மக்கள் செய்தார்கள். ஆண்டவர் அழித்து போட்டார். மோசே ஆண்டவரை சந்தித்து திரும்பி வருவதற்கு முன்பாகவே இவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை செய்து வைத்துக் கொண்டு அதை ஆராதித்துக் கொண்டிருந்தார். தேவனுடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடுப்பதற்கு அவர் அனுமதிப்பது இல்லை. இந்த நாளிலும் எவ்வளவு பெரிய அற்புதமான தேவன் பாருங்க. இவங்களை செங்கடலை பிளக்க வச்சு பார்வோனுடைய சேனையை அழித்து, இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலையில நம்மளை தேவன் எப்படி தப்புவிக்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு அற்புதமாய் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் இல்லாத பொழுது டாக்டர்ஸ்கள் கூட்டிக் கொண்டு போய்விடுங்கள் என்று சொன்ன சூழ்நிலையிலெல்லாம் காப்பாற்றி இருக்கிறார் ஆண்டவர். இன்றைக்கும் நான் சொல்லுவேன், அநேக முறை என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் கேன்சர் பேஷண்ட்ல இருக்கிறார். ஆனால் அவர் இன்றைக்கு சுகமாக இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார். அவருக்கு என்னது? இரைப்பை கேன்சர். அந்த இரைப்பை கேன்சரை வந்ததுனால அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க? அந்த இரைப்பையை எடுத்துட்டாங்க. அந்த இரைப்பையை எடுத்துட்டு, அந்த கேன்சர் வந்து அந்த இரைப்பையை எடுத்ததுனால இன்றைக்கு அவர் அந்த இரைப்பையை இல்லாமலேயே நேரடியாக சாப்பிடுகிற உணவு நேரடியாக குடலுக்கு போய் விடுகிறது. ஆனால் தேவன் அற்புதமாய் இன்னைக்கு சுகத்தோடு பலத்தோடு நடத்தி வருகிறார். இன்றைக்கு அவர் எத்தனையோ கிலோமீட்டர் வண்டியில போகிறார், ஊழியத்தை செய்து ஊழியத்தை செய்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, செங்கடலை போன்ற பிரச்சனை அவருக்கு. பின்னாடி மரணம், முன்பாகவும் மரணம். ஆனால் தேவன் அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கி இன்றைக்கும் சுகத்தோடு பலத்தோடு நடத்தி கொண்டு வருகிறார். எனக்கு தெரிந்த போதகர் கூட ஒருவர், அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 40 வயதிலே அவர், இன்றைக்கு 83 வயதாகிறது, 40 வயதிலே அவருக்கு கேன்சர் வந்தது. அப்பொழுது அவர் அந்த சர்ச்சை டெடிகேட் பண்ணும்பொழுது முன்பாக தேவனிடத்தில் அவர் கேட்கிற வேண்டுதல் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, நான் இந்த சபையை டெடிகேட் பண்ணுவதற்கு முன்பாக எனக்கு இந்த கேன்சர் என்னை விட்டு விலகணும், நான் சுகமாகணும். இல்லைன்னு சொன்னால் நான் இந்த சர்ச்சுக்கு டெடிகேட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர் பொருத்தனை போய் ஜெபம் செய்தார். தேவன் அந்த
கேன்சரிலிருந்து அவருக்கு சுகப்படுத்தினார். இன்றைக்கு 83 வயதாகிறது அந்த போதகர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால்தான் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, உபாகமம் 7:9 என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று. அதே போல அவர் சொன்னார், அந்த கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். அதை நிறைவேற்றி முடித்தார். அவர் எப்படிப்பட்ட தேவன், வல்லமையுள்ள தேவன். பாருங்க 8வது வசனத்தை பாருங்க, 6வது வசனத்தை பாருங்க. உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பாருங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க இந்த உலகத்துல. ஆனால் தேவன் ஆபிரகாமின் சந்ததியை மட்டும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்ட இஸ்ரவேலை பார்த்து சொன்ன, இஸ்ரவேல் இந்த வரைபடத்திலே இருக்காது, உலக வரைபடத்திலே இஸ்ரவேல் இருக்காதுன்னு சொன்ன அந்த அதிபர் என்ன இன்னைக்கு நிலைமைன்னு சொல்லிட்டு பேப்பர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சின்ன நாடுங்க, ஒரு செகண்ட்ல அழிச்சிடலாம். இது யோசித்து பார்க்குறாங்களா தெரியல. எல்லாரும் ஒரு செகண்ட்ல அழிச்சிடலாம் அந்த தேசத்தை. சென்னை அளவு உள்ள அந்த தேசத்தை ஒரு நொடி பொழுதிலே எல்லாவற்றையும் சாம்பலாக்கி விடலாம். ஆனால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு எப்படிப்பட்ட பாதுகாப்புன்னு சொல்லி எல்லாம் இதெல்லாம் தியானிக்கிறது கிடையாது. அவன் என்ன சொல்றான்? வரைபடத்திலே இஸ்ரவேல் இருக்காதுன்னு சொன்னான். அவன் இந்த உலகத்திலே இல்லை. பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். தேவனுக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்தாலும் அது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. இந்த உபாகமம் 7வது அதிகாரத்தை 1-9 வரைக்கும் வாசித்து பாருங்கள். தேவனுக்கு இவர்கள் எப்படி கோபத்தை உண்டு பண்ணுகிறார்கள் என்று சொல்லி. இதனாலும் அவர் என்ன சொல்றார்? பரிசுத்த ஜனம். இந்த ஜனத்தை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த ஜனத்தை போல எல்லாராலையும் வர முடியும். எல்லோரும் இந்த பாதுகாப்புக்குள்ள வர முடியும். அதற்கு செய்ய வேண்டியது ஒன்றுதான். அதை பிறகு பார்ப்போம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். எங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எகிப்து தேசத்துல இவங்க ஒரு சிறு கூட்டம். அந்த எகிப்து தேசத்துல இங்கிருந்து போகும்பொழுது ஒரு சிறு கூட்டமாய் போய் பெருகினவர்கள் அவர்கள். ஆனால் அவங்களுடைய கூக்குரல் அந்த இடத்துல, அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தம், அந்த யாக்கோப்பினுடைய சந்ததி அந்த இடத்துல இஸ்ரவேலில் இருக்கிறாங்க, இது எகிப்தில் இருக்கிறார்கள். அந்த மக்கள் கொஞ்சமா இருக்கிறார்களே, இவர்களை காப்பாற்ற வேண்டும் இன்றைக்கு. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, பவுல் கேட்கும்போது சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இன்றைக்கு குறைவுள்ள மனிதர்கள் யாராக இருந்தாலும், இன்றைக்கு குறைவுள்ளவராக இருந்தாலும் அவர் நம்மளை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். அந்த யோசேப்பு குறைவுள்ளவராக இருந்தார். அவரை தூக்கி என்ன பண்றாங்க? குழியில போட்டாங்க, ஜெயில போட்டாங்க. குறையுள்ள மனிதனாய் தான் இருந்தார். ஆனால் தேவன் அதிகாரியாக மாற்றினார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, கொஞ்சம் ஜனமாய் இருந்த அந்த இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு உலகத்துல நம்பர் 1 மாற்றிவிட்டார் ஆண்டவர். இதெல்லாம் நீங்க சற்று தியானித்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வியப்பாக இருக்கும். இதெல்லாம் கட்டுக்கதைகளே கிடையாது, இதெல்லாம் உண்மை சம்பவங்கள். இதை புரிந்து கொள்ளாத மற்றவர்கள் தான் எதிர்த்து கொண்டு தேவையில்லாமல் இந்த உலகத்திலே அழிந்து போவதற்காக அவர்கள் தங்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நோவாவின் காலத்திலே எப்படி நடந்ததோ அதே போல இப்பொழுது இயேசுவின் வருகையின் காலத்திலே நடக்க இருக்கிறது. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த நாளிலும் இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உபாகமம் 7வது அதிகாரத்தில் என்ன அருமையாக சொல்லுகிறார் பாருங்க. அவரு சகல ஜனங்களிலே நீங்கள் திரட்சியான ஜனங்கள் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். என் மக்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லி அவர் வைராக்கியம் கொள்கிறவராய் இருக்கிறார். ஆகையினால் தான் இந்த நாளிலும் இந்த ஜனத்திற்காக அவர் வைராக்கியம் கொண்டு இந்த உலகத்திலே அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். அல்லேலூயா. பாருங்க, இந்த இன்னொரு வசனத்தை பாருங்க, 8வது வசனம் பாருங்க. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்று உங்களை மீட்டு கொண்டார். பலத்த கையினாலே, அவருடைய பலத்த பயத்தினாலே நம்மளை பாதுகாத்து நம்மளை ரட்சித்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவன் 10 முறை அந்த 10 வாதைகள் வரையிலும் அவனை அனுமதிக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் யார் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தில், அந்த எகிப்திலே அப்படி நடந்தது. இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து இந்த உலகமே பயந்தது. எவ்வளவு ஆண்டவர் கூட இருந்து நடத்துறாரு. செங்கடல் பிளந்து அதன் வழியாக இவங்க நடந்து வராங்கன்னா பார்த்துங்க, எவ்வளவு பெரிய காரியங்க இது. செங்கடலை பிளக்க இந்த உலகத்துல எந்த மனுஷனால முடியுங்க? கடல் மேல நடக்க எந்த மனுஷனால முடியுங்க? இன்றைக்கு எத்தனையோ சயின்டிஸ்ட் வந்துட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ உலகத்துல சிறந்தது கண்டுபிடிக்கிறாங்க, தயாரிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஒரு செங்கடலை நின்று மெரினா பீச்சுக்கிட்ட நின்று இந்த செங்கடலை பிளக்க முடியுமாங்க? அது செய்வதற்கு ஒருவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. ஏனென்று சொன்னால் படைத்தவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, இதை நீங்க சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு பயங்கரமான தேவனை நாம் கோபப்படுத்தலாமா? இவ்வளவு பயங்கரமான தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு பெரிய தேவனை நாம் எப்படி பிரியப்படுத்த வேண்டும்? இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் எப்படி உகந்த பலியை செலுத்த வேண்டும்? அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவரை என்னங்க கேட்கிறாரு? என்னத்தை கொடுக்க முடியும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு என்னத்தங்க கொடுக்க முடியும்? ஒண்ணுமே கொடுக்க முடியாதுங்க நம்மளால. ஆனா ஒன்றை மாத்திரம் செய்ய முடியும். கர்த்தரை நாம் பிரியப்படுத்த முடியும். அவரை தொழுது கொள்ள முடியும். அவரை ஆராதிக்க முடியும். ஆண்டவரே, என்னை பாவ குழியிலிருந்து தூக்கி எடுத்தீரே. இந்த உலகம் யாருமே என்னை சட்டை பண்ணாத போது, அசட்டை பண்ணின போது என்னை நீர் என்னை எடுத்தீரே, என்னை தூக்கினீரே, என்னை ஒரு மனிதனாக மாற்றினீரே என்று சொல்லி எத்தனை பேரால் சொல்ல முடியும் தெரியுங்களா? அநேகருக்கு உண்டு சாட்சிகள். ஆனா கிறிஸ்துவர்களுக்கு பல சாட்சிகள் உண்டு. அவர்கள் ரட்சிக்கப்பட்ட விதத்தை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அசந்து போயிடுவீங்க. எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் அவர்கள் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் தெரியுங்களா? இன்றைக்கு அவர்கள் அந்த நன்றியினால்தான் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் தொழுது கொள்ளுகிறார்கள், எங்கெங்கெல்லாம் அவரை துதிக்கிறார்கள், எங்கெங்கெல்லாம் அவரை ஆராதிக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குறை சொல்லவே மாட்டீர்கள். இன்றைக்கு யூடியூப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு பேரு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்வதை போல உங்களால செய்ய முடியுமா? இயேசு கிறிஸ்துவையே குறை சொல்லி விட்டாங்க. இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ ஊழிய ஸ்தாபனங்களை குறை சொல்லி கொண்டு அதுல வியூவர்ஸ் அதிகமா வரணும்ன்றதுக்காக அதை இவர்கள் ஒரு வேலையாக எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை யோசித்து பார்த்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் மனம் திரும்புவார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு என்ன வசனம் சொல்லியிருக்கிறாரு?
உங்க கண்ணுல இருக்கிற துரும்பை பாருங்க, மற்றவனுடைய கண்ணுல இருக்கிற துரும்பை நீங்க எதுக்கு பார்க்குறீங்க? நீதி செய்கிற தேவன் காலம் வரும் அவர் நீதி செய்வார். யார் யார் தவறு செய்கிறாங்களோ அவர்களுக்கு ஏற்ற தண்டனை அவர் செய்வார். நமக்கு அந்த வேலையும் இல்லை, அதை பற்றி அக்கறையும் இல்லை, தேவையும் இல்லை. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அவர்கள் அந்த ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக அவர் எடுக்கிற பிரயாசத்தை உங்களுக்கு தெரியுமா? நீ நேரடியாக வந்து யூடியூப்ல பேசிட்டு போயிடலாம், மற்றவர்களை குறை சொல்லிவிட்டு போயிடலாம். ஆனால் அந்த யூடியூப்ல அவங்க பேசுறதுக்காகவும் அவங்க சபையில் போய் பேசுவதற்காகவும் அவங்க எடுக்கிற பிரயாசத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது மேடை பேச்சு இல்லைங்க. தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு அவர் தவறு செய்திருந்தார் என்று சொன்னால், அவர் பாவம் செய்திருந்தார் சொன்னால், ஆண்டவர் அடிக்கிற அடிக்கு எதிர்த்து நிற்க முடியாது. நீங்க என்ன பேசிட்டு போயிடலாம், மற்றவர்களை குறை சொல்லிவிட்டு போயிடலாம். ஆனால் அவர்கள் இந்த வார்த்தையை கொண்டு வருவதற்கு முன்பாக படுகிற பிரயாசங்கள் உங்களுக்கு தெரியுமா? அந்த நிலையில நீங்க இருந்து பாருங்க. நீங்க ஒரு ஊழியம் செஞ்சு பாருங்க. குறை சொல்லாம மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அப்ப தெரியுங்க உங்களுக்கு அதனுடைய கஷ்டம், அதனுடைய வலி என்ன என்று சொல்லி. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு இடத்துல பேச வேண்டும், நாளைக்கு ஒரு இடத்துல பேச வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதற்காக எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறார்கள், எவ்வளவு டிராவலிங், எங்கெங்கெல்லாம் செல்கிறார்கள். ஆனால் இவர்கள் ரொம்ப சுலபமாக சொல்லிவிட்டு போய்கிறார்கள். அவர்களை குறித்து குறை சொல்லி அவர்கள் மனதை வேதனைப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு எதுக்குங்க? நீ எதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற? நீ எதுக்கு மற்ற மக்களுக்காக பேசுற? ஆண்டவரே சொன்னாரு, நான் சொன்னேன்னா 1000 லேகியனுக்கு மேல அதிகமானவரை கொண்டு வருவார். பேதுரு கிட்ட சொன்னார், கத்தியை உள்ள வரையில போடு, நீ கத்தி எடுக்காத. கத்தி எடுத்தனா கத்திலேயே நீ சாகுவ, நீ கத்தி எடுக்காத. நான் சொன்னேன்னா எனக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு தெரியுமா உனக்கு? வான தூதர்கள் நினைச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அக்னியை மேல இருந்து கொட்டினாங்கன்னா மொத்த பேருமே பஸ்பம் ஆயிடுவாங்களே. அவ்வளோ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், எனக்காக நீங்க யாரும் அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னு சொல்றார். இன்னைக்கு நாம இஷ்டத்துக்கு நம்ம பார்த்துட்டு குறை சொல்லிக்கிட்டு மற்றவர்களை தவறாக பேசிக்கொண்டு நாம் யூடியூப்ல வியூவர்ஸ் அதிகமாக, ஏங்க வியூவர்ஸ் 10 பேர் வரட்டங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். யாரோ ஒருவனுக்கு அது ரீச் ஆகட்டுமே. ஆண்டவர் கேட்கல 1,00,000 பேர் ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி, ஒரு பாவி மனம் திரும்புவதின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லுகிறார். சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையாக ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் முன் தேவனாகிய 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன், அதாவது உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்ல அநேக போதகர்கள் இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கிறாங்க, அநேக ஊழியக்காரர்கள் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்கள் மூதாதையர்கள் செய்த காரியங்கள் பாருங்க எப்படி இருக்குது. கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டவர்களாய், தேவனுக்கு பிரியமானவர்களாய், தேவனிடத்தில் உண்மையான அன்பு செலுத்துகிறவராய் இருக்கும் பொழுது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் 1000 தலைமுறைகள் மட்டும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அவருடைய சந்ததி முழுவதையும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோப்பை ஆசீர்வதித்தார், அதன் சந்ததியில வந்த தாவீது எல்லோரையுமே ஆசீர்வதித்தார். நம்ம பார்க்கிறோம் என்ன இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி. இது அப்படி அல்லங்க. தேவனுடைய கற்பனைகளை தன்னுடைய மூதாதையர்கள் கை கொண்டு வந்ததினாலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதம்.
மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்வதற்கு எந்த விதத்திலும் நமக்கு தகுதி கிடையாது. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்னு சொன்னா அவரை பார்த்து பொறாமைப்படுவதற்கு நாம் யார்? தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நீசராய் இருக்கிறோம். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்னொரு பகுதியை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:9 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இது அந்த உபாகமத்தில் 1:9 பார்த்துட்டீங்கன்னு சொன்னா அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து, மோசேயினுடைய அந்த காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். அங்கே தேவன் கொடுத்த அந்த கட்டளைகளின்படி நடக்காதவர்களுக்கும், தேவன் சொன்ன வார்த்தையின்படி நடக்காதவர்களுக்கும், அப்படி நடந்தவர்களுக்கும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இங்கே பாருங்க, 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1-9 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய செஸ்தனேயையும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றி சாட்சி உங்களுக்குள்ளே சிறப்படுத்தபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்களும் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவரை உங்களுக்கு சிறப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய ஐக்கியமாவதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எங்க கொண்டு வந்து முடிக்கிறார் பாருங்க. அந்த உண்மையுள்ள தேவன் எகிப்து தேசத்திலே இருந்து நம்மளை அழைத்து கொண்டு வந்த தேவன் இங்க இயேசு கிறிஸ்து கிட்ட எடுத்துட்டு வந்து நம்மளை ஐக்கியப்படுத்துறார். அல்லேலூயா. அதனால்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். மோசேவை அனுப்பி பார்த்தார், எலியாவை அனுப்பி பார்த்தார், தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்த்தார், ஒன்றுமே நடக்கல. இந்த மக்களை பாவத்திலிருந்து விடுதலை எப்படி எகிப்திலிருந்து எவ்வளவு அருமையாய் கொண்டு வந்த தேவன், இந்த மக்களை கானானுக்கு கொண்டு வந்த தேவன் பரலோகத்துக்கு கொண்டு வருவதற்கு முடியல. ஆகையினால என்ன செய்யறார் பாருங்க, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அங்கே செங்கடலை பிளந்து மோசேவை கொண்டு நடத்தி வந்த அந்த தேவன் இந்த காலத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை அந்த பரலோகத்திற்கு நடத்துவதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். அதான் பாருங்க, என்ன அருமையா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 8வது வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 8வது வசனம். தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இன்றைக்கு இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம். இந்த உலகத்தில் நிச்சயமாக நம்ம பிறந்த பிறப்பே ஒரு பாவத்தில் பிறந்தோம். நம்ம இந்த உலகத்திலே நிச்சயமாக தகுதியற்றவர்கள். ஆனால் நம்மை தகுதிப்படுத்துவதற்காக, நம்மை நீதிமானாக்கப்படுவதற்காக, நேற்று வரையிலும் கொலைகாரங்க, நேற்று வரையிலும் திருடன், நேற்று வரையிலும் விபச்சாரக்காரி, இன்றைய தினத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு பேர் என்ன? நீதிமான். அதனாலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துல அடிக்க கொடுத்தார். ரத்தம் சிந்தி மரித்து அவர் உயிர் தெழுந்ததுனால தாங்க இன்றைக்கு நமக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நீதிமான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. நமக்கு நீதிமான் என்ற பேரு கொடுத்திருக்கிறார்.
பிதா நம்மை பார்த்தார் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியே கிடையாது. அவர் பரிசுத்தர். ஆனால் அந்த தேவனிடத்திலே நாம் நிற்பதற்கும், அந்த தேவனுக்கு பிரியமானவராய் நடப்பதற்கும் இன்றைக்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஸ்லாக்கியமே இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைத்தது. அதை தான் 1 கொரிந்தியர் அழகாக 8வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய். அந்த இயேசு எல்லா பாவங்களையும் அவர் மேல் சுமந்து கொண்டாருங்க. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் பாருங்க, அதுக்கு உதாரணம் வேற ஒன்றும் எங்கேயும் பார்க்க தேவையில்லை. நீங்க அந்த கல்வாரி சிலுவையிலே அந்த கல்வனை ஆண்டவர் ஒரு நொடி பொழுதிலே பரலோகத்திற்கு தகுதி உள்ளவனாக மாற்றி விட்டார். அவன் பாவங்களை மன்னித்தார். அவன் பரதேசிக்கு சொந்தக்காரனாக மாற்றி விட்டார். அவன் எவ்வளவு பெரிய அந்த சிலுவை மரணம் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் பெரிய கொடூரமான கொலைக்காரனாக இருப்பான். அப்படிப்பட்டவனை ஒரு நொடி பொழுதிலே மாற்றி விட்டார். இன்றைக்கு எத்தனை பெரிய ஸ்லாக்கிங்க. அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் கோபத்தில் இஸ்ரவேல் மக்கள் அழித்தார். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இவர்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் பார்த்து ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறார். என் மகன் இவர்களுக்காக பலியாகி இருக்கிறாரே, என் மகன் இவர்களை மீட்டெடுத்திருக்கிறாரே, நான் எப்படி அழிப்பது? இன்றைக்கு அதனால தான் தைரியமாக பாவம் செய்கிறாங்க. அநேக கிறிஸ்துவத்தில் கூட அநேக பாவங்கள் நடக்கிறது. இன்றைக்கு துணிகரமான பாவம் நடக்கிறது. பண விஷயத்துல, மற்ற காரியங்களிலே, எல்லா விதத்திலும் சரி துணிகரமான பாவம் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதுக்கெல்லாம் காரணமானவன் பிசாசானவன். இதை எல்லாவற்றையும் அழிக்க வந்தவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவனுடைய அதிகாரங்களை உரிந்தெடுத்து விட்டார். அவன் எப்படி மனிதனை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதங்களை அவன் பிடுங்கி வைத்துக் கொண்டிருந்தானோ, அந்த ஆசீர்வாதங்களை, அந்த மரண பயத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து, அவர் மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தி, அவர் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு அவனுடைய அதிகாரத்தை எல்லாவற்றையும் பிடுங்கி விட்டார். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் நிச்சயமாகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை அவன் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். கடந்த நாட்களில் கூட நான் சொன்னேன், சரீரத்தை எவ்வளவு பலவீனத்தை கொண்டு வருகிறான், குடும்பத்தில் எவ்வளவு போராட்டத்தை கொண்டு வருகிறான். இதை எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நம்மளை மீட்டெடுத்தார். எப்படி எகிப்து தேசத்திலே இருந்து மீட்டு கொண்டு வந்து தேவன் தன்னுடைய மகிமை மற்றவர்களுக்கு கொடாதபடிக்கு அவர்கள் கட்டளை கொடுத்தாரோ, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளை கொடுத்தார். 2 ராஜரிக கட்டளை கொடுத்தார். அதை கைக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் எப்படி நம்மளுடைய முன்னிலைமை இருந்தது என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்று தியானிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு உகந்த பலியாக நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. எவ்வளவு நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார், எவ்வளவு வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம்முடைய 7வது வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். பாருங்க, இன்றைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டும். அவர் வந்து நம்மளை சீர்படுத்தி சிறப்படுத்தி இன்றைக்கு நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். நம்மளை அழைக்க வரப்போகிறார். அந்த அழைப்பிலே நாம் விடுபட்டு விடக்கூடாது பிரியமானவர்களே. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. வாலிப பிள்ளைகள் எல்லாம் சற்று சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
இன்றைக்கு மிக மோசமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக மிக மோசமான காலம். ஏனென்று சொன்னால், ஏன் இப்படி வருகிறது என்று சொன்னால், சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுடைய வருகையும் இருக்கிறது. இதற்குள்ளாக எப்படியாவது இந்த மக்களை அழித்து விட வேண்டும், எப்படியாவது இவர்களை ஒரு கூட்டத்தை நரகத்துக்கு கொண்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி அவன் பல காரியங்களை யோசிக்கிறான், பல யுத்திகளை யோசிக்கிறான். எந்த விதத்திலே ஒரு மனிதனை விழத்தள்ளலாம், எந்த சூழ்நிலையிலே இவர்களை கவிழ்த்து விடலாம். ஏனென்று சொன்னால், அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் காலத்திலே எப்படியாவது தனக்குரிய மக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், தனக்கு நரகத்துக்கு பலரை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகையினாலே இந்த நாளிலும் சற்று நாம் சிந்தித்து பார்த்து நாம் செயல்படுகிறவராய் இருப்போம். யாரை கொண்டு வேண்டுமென்றாலும் ஆண்டவர் பேசிக் கொண்டு இருப்பார். சின்ன குழந்தையை வைத்து கூட பேசுவார். ஏன், கழுதையை வைத்து பேசினாரே. இஸ்ரவேலுக்கு விரோதமாக பிழையாம் செல்லும் பொழுது கழுதையை கொண்டு பேசினார். இன்றைக்கு யாரை கொண்டு வேண்டுமென்றால் பேசுவார். சாதாரண மனிதரை கொண்டு பேசுவார். இன்றைக்கு நாட்கள் சமீபமாக இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதனாலதான் வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்றார், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். நீ எதுக்கு அவனை போய் கேட்டுட்டு இருக்கிற? நியாயஸ்தானத்துல உட்கார போறவன் நான், அந்த நியாயாதிபதியா இருக்க போறவன் நான் நீதி செய்ய போகிறேன், நான் நியாயம் செய்ய போகிறேன். நீ எதற்கு? அதற்கு முன்பாக உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அவரே நியாயாதிபதி. இந்த நாளிலும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், அவர் எவ்வளவு வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த முதலாவது வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல் சகோதரனாகிய சொஸ்தெனேயையும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு, பாருங்க, அவர் என்ன சொன்னாராங்க? நீங்கள் பரிசுத்த ஜாதின்னு சொன்னார். உபாகமம் 7 பார்த்தீங்கன்னு சொன்னா, 7வது அதிகாரத்துல நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜனங்கள் என்று சொன்னார். அதை இங்க கோட் பண்றாரு பாருங்க. அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். எப்படி பரிசுத்தவான்கள்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்கள். அவர் அப்படிதான் பார்க்கிறார். ஆனா இந்த உலகத்துல பலவீனத்தினால, ஆண்டவர் சொன்னது போல ஆவி பலம் உள்ளது, மாம்சம் பலவீனமற்றது என்று சொன்னது போல, இன்றைக்கு மாம்சத்திலே சிலர் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி கொண்டு மற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே மற்றவர்கள் நம்மளை குற்றம் சாட்டாதபடி நடந்து கொள்ள வேண்டியதும் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு தேவ தயவு வேணும், தேவ கிருபை வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இல்லைன்னா நிச்சயமா சொல்றேங்க, ஒரு நொடி பொழுதுல அவன் கவுத்துருவான். நம்மள ஒரு நொடி பொழுதுல கவுத்துருவான். ஒரு சின்ன மேட்டர் நடந்தாலே கெட்ட பேர் வந்துடும். ஒரு நொடி பொழுதுல மாத்திருவான். ஆனால் அந்த சூழ்நிலை நம்மளுக்கு வராதபடிக்கு பாதுகாக்கிறது அந்த கிருபை தாங்க. அவர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து இந்த சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் என்று அவருக்கு தெரியும். ஆகையினால் தான் இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் நிற்கிறேன் என்று சொல்லாதீங்க, நான் பரிசுத்தவான் என்று சொல்லாதீங்க, நான் உண்மை உள்ளவன் என்று சொல்லாதீங்க, நான் எல்லாவற்றிலும் பர்ஃபெக்ட் என்று சொல்லாதீங்க. பர்ஃபெக்டான ஒருவர் மாத்திரம்தான் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளுடைய பலவீனத்தில் உதவி செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். என்னால முடியும், நான் பரிசுத்தவான், ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஒரு நொடி பொழுதுல பிசாசு உங்களை கவுத்துருவான். அங்கிருந்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே பார்த்தான் என்று சொன்னால் அவன் உங்களை ஒன்றும் செய்ய முடியாமல் அவன் தத்தளித்து கொண்டு இருப்பான்.
அவன் பார்க்கும்பொழுது உங்களிடத்தில் இயேசு இல்லாமல் இருந்தார் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு நொடி பொழுதுல உங்களை மாற்றிடுவான். செல்ஃபோனை எடுத்தீங்கனாலே போதும் உங்களை மாற்றிடுவான். செல்ஃபோனை ஸ்கால் பண்ணினாலே மாற்றிடுவான். அவனுக்கு ஒரு செகண்ட் போதும். ஆனால் இப்படியெல்லாம் நாம் பாதுகாக்கப்படணும். அதற்கு காரணமே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை தான். அந்த கிருபை மாத்திரம் இல்லைன்னா நம்மளால் நிச்சயமாகவே ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, அந்த உபாகமம் 7:9 எப்படி உண்மையுள்ளவராய் இருந்தாரோ அதே தேவன் உண்மையுள்ள ஐக்கியத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். பாருங்க என்ன சொல்ற பாருங்க. 9வது வசனம், 1 கொரிந்தியர் 1:9 நம்முடைய குமாரனும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாவதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உண்மை உள்ள தேவன் என்றதுனால்தான் கானான்ல மட்டும் விட்டு இல்லை, கானான்லேருந்து பரலோகத்துக்கு கொண்டு வருவர்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதியுங்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை போற்றுங்கள், புகழுங்கள். நம் பிதா எவ்வளவு கரிசனையோடு, பிதா எவ்வளவு அக்கறையோட தன்னுடைய மகனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்க. இன்றைக்கு நாம் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறோம். அதனால்தான் நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய நாளிலே சற்று சிந்தித்து பார்ப்போம். தேவனிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, தியானித்த வசனங்கள் எங்களை புடமிடட்டும். உமக்கு உகந்த பிள்ளைகளாய், உம் சித்தம் செய்கிறவர்களாய், உம்மோடு கூட ஜீவிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சொன்னபடி இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் எத்தனை பெரிய சோதனைகளிலே ஆண்டவரே மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களப்பா. எத்தனை பெரிய உபத்திரவங்களிலே மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களப்பா. எத்தனை பெரிய பாவ சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்கள் எல்லாவற்றையும் விடுவிக்க அன்றைக்கு எப்படி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை காப்பாற்றி ஆண்டவரே செங்கடலை பிளக்க செய்து எங்களை ஆண்டவரே கானானுக்குள்ளே கொண்டு வந்தீரோ, அதே போல ஆண்டவரே இந்த நாளிலும் எத்தனை பேர் ஆண்டவரே எகிப்தின் அடிமை போல பிசாசு அதை விடவே மாட்டேங்கிறான் ஆண்டவரே. குடியின் பழக்கத்திலிருந்து விட மாட்டேங்கிறான், விபச்சாரத்திலிருந்து விட மாட்டேங்கிறான், கொலையிலிருந்து விட மாட்டேங்கிறான் ஆண்டவரே. இன்றைக்கு யாருமே திருத்த முடியாத மக்களையும் ஆண்டவரே இந்த சிறைச்சாலையிலே போய் பார்க்கும் பொழுது கொடூரமான ரவுடிகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன ஆண்டவரே? நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டதினால்தான் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்ததினால்தான் ஆண்டவரே. இந்த நாளிலும் எத்தனையோ கொலை கேசுகள் ஆண்டவரே, போலீஸ்காரர்களாக திருத்த முடியாதவர்கள் கூட அந்த சிறைச்சாலையிலே மற்றவர்கள் மூலியமாக ஆண்டவரே உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்டு, உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு ஆண்டவரை திருந்தி இருக்கிறார்களப்பா. எத்தனை பேருடைய வாழ்க்கையை நீர் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் மகிமையுள்ள தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பெயரை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பிள்ளைகளும் பெற்றோர்களோடு கூட ஒரு சமாதானம் உண்டாகும்படி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்மள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலா லா 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 லலா லா 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 லலா லா 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 லலா லலா லா 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 லலா லா 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 லலா லா 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 லலா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டான், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டான். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டான், அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டான். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலா லா 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 லலா லா லா லலா லலா லா லா லலா 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 லா லா லலா 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 லலா.